வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுடன் ஒரு உணர்வுபூர்வமான பயணத்தை பற்றி பேசப் போகிறேன். ஒவ்வொரு மனிதனின் ஓய்வுக்குப் பிறகு வாழ்க்கை அதன் அர்த்தத்தை மாற்றிக்கொள்ளும் தருணத்தையும், அமைதியையும், தன் தேடலையும், வாழ்வின் நிதர்சனங்களையும் உணரும் ஒரு ஆத்துமாவின் குரல் இந்த பதிவு. இயற்கை என்னை பார்த்து சிரித்தபடி கேட்டது, நண்பா நீ யார் என்று. நான் தான் என்று பதிலளித்தேன். ஆம், நான் யார்? பணியிலிருந்து ஓய்வு, வழக்கமான வேலைகள் இல்லை, மௌனம் மட்டுமே எதிரொலிக்கும் ஒரு அமைதியான வீடு. இந்த அமைதியில்தான் நான் மெல்ல மெல்ல என் உண்மையான சுயத்தை கண்டறிய தொடங்கியதால் எனக்குள் நான் யார் என்ற கேள்வி எழுந்தது. நான் பெரிய பெரிய வீடுகளை கட்டியவன், பெரிய மற்றும் சிறிய தொழில் முயற்சிகளில் முதலீடு செய்தவன். ஆனால் இப்போதோ நான் இந்த 4 எளிய சுவர்களுக்குள் முடங்கி கிடக்கிறேன். சைக்கிளில் தொடங்கி மொப்பட், பைக், கார் என அனைத்திலும் வேகத்தையும் ஸ்டைலையும் நான் துரத்தி பிடித்தேன். ஆனால் இப்பொழுது நான் மெதுவாக தனியாக என் அறைக்குள் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் பல மாநிலங்கள், நாடுகள், கண்டங்கள் சுற்றி பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று என் பயணம் வாழும் அறையிலிருந்து சமையல் அறை வரை மட்டுமே. கலாச்சாரங்கள், மரபுகள் பற்றி நான் நிறைய கற்றுக்கொண்டேன். ஆனால் இப்போதோ என் சொந்த குடும்பத்தை புரிந்து கொள்ள இயங்குகிறேன். இயற்கை மறுபடியும் என்னை பார்த்து, அன்பான நண்பா நீ யார் என்று கேட்டது. நான் சொன்னேன், நான் தான். ஒரு காலத்தில் பிறந்த நாள், நிச்சயதார்த்தம், திருமணங்கள் என பிரம்மாண்டமாக கொண்டாடி மகிழ்ந்தேன். ஆனால் இன்று காய்கறிகள் வாங்க நாணயங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் தெருவில் காணும் பசுக்களுக்கும் நாய்களுக்கும் கூட ரொட்டி ஊட்டிய நான் இன்று எனக்கான சொந்த உணவு கூட சவாலாக இருப்பதை உணர்கிறேன். திரும்பவும் ஒரு முறை இயற்கை கேட்டது, என் இனிய நண்பா நீ யார்? நான் தான். அதையே கொஞ்சம் யோசித்தபடி சொன்னேன். நான் வாங்கி குவித்த தங்கம், வெள்ளி, வைரம், முத்துக்கள் அலமாரிகளில் அமைதியாக உறங்குகின்றன. கோட் சூட்டுக்கள் கூட பீரோக்களில் தொடப்படாமல் தொங்குகின்றன. ஆனால் இப்போதோ நான் மென்மையான பருத்தியில் வாழ்கிறேன். எளிமையாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறேன். நான் வேலை என்று நிற்கக்கூட நேரமில்லாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தேன். அதனால்தான் நான் பெற்ற லாப நட்டங்களை பற்றி இப்பொழுது சிந்திக்கிறேன். நினைவுகளில் கூட அவை அளவிடப்படுகின்றன. நான் பல வணிக நிறுவனங்களை நிர்வகித்து நடத்தினேன். என் குடும்பத்தை பெருக்கினேன். பல தொடர்புகளை உருவாக்கினேன். ஆனால் இப்போது எனக்கான அன்பான தோழமை என் அண்டை வீட்டார் மட்டுமே. ஒரு காலத்தில் நான் அனைத்து நெறிமுறைகளையும் பின்பற்றினேன். ஆனால் இறுதியாக இப்போதுதான் உண்மையில் எது முக்கியம் என்பதை உணர்கிறேன். வாழ்க்கையின் அனைத்து ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பிறகு ஒரு அமைதியான தருணத்தில் இப்போது என் ஆன்மா என்னிடம் சொல்கிறது, ஓ பயணியே, இது போதும், தயாராகு உன் இறுதி பயணத்திற்கு, உன் நேரம் இது என்று. ஒரு முறை நான் வானளவிற்கு உயர்ந்தேன். இப்போதோ நான் பூமியை கருணையால் தொட்டு சொல்கிறேன், என்னை மன்னியுங்கள், வாழ்வதற்கு எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் இயந்திரமாக அல்ல, ஒரு உண்மையான மனிதனாக, மதிப்புகளுடன், குடும்பத்துடன், அன்புடன். வானதிர இயற்கை சிரித்தது கேலியாக என்னை பார்த்து. நம் வாழ்வின் ஒரு கட்டத்தை, அதன் நிதர்சனத்தை உணர்த்தும் பதிவு இது. நம் அனைவருக்கும் இந்த பயணம் ஒரு நாள் உண்டு. அன்பு, வலிமை மற்றும் அமைதி கிடைக்க எல்லா மூத்த குடிமக்களையும் வாழ்த்துவோம்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.